கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என்னன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Yes, those of you who know this song, we can clap, you can join in. Let us worship God together. நாம் யாவருமாக இணைந்து பாடுவோமாக, தேவனை மகிமைப்படுத்துவோம். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே யாவரும், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, கைகளை அசைத்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என்ன பலவீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா. என்ன பலவீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் துணை, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, everybody, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஓ ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. Let's close our eyes for a word of prayer. Father, we praise you. We thank you for this wonderful evening time. பிதாவே, இந்த மாலை வேளையில உமக்கு நன்றி சொல்லுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you because you're in our midst moving in a mighty way. நீர் மத்தியிலே வல்லமையாய் கடந்து வந்திருக்கிறபடியால் நன்றி. Thank you because you're touching every heart and transforming lives. ஒவ்வொரு இருதயங்களையும் நீர் தொடுகிறபடியாலும் மறு ரூபமாக்குகிறபடியாலும் நன்றி. We surrender ourselves into your hands even at this time. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் எம்மை உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். We pray, speak Lord, and we will listen. ஆண்டவரே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். We give you all the glory. எல்லா துதி கன மகிமை உமக்கே தருகிறோம். In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். Amen. Amen. And each one of your faces are radiating the presence of God. கர்த்தருடைய பிரசன்னத்திலே உங்கள் அநேகருடைய முகங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. For a minute I thought that I was in spirit and I went to heaven looking at angels' faces. நான் அங்கே ஆவிக்குள்ளாகி பரலோகத்துக்கு சென்று தூதர்களுடைய முகத்தை நான் பார்த்தேன். I thought if I was seeing the faces of heaven, நான் நினைத்தேன் நான் தூதருடைய முகத்தை பார்க்கிறேனோ என்று நான் நினைத்தேன். Because your faces were so bright and radiating with the presence of God. ஏனென்றால் கர்த்தருடைய பிரசன்னத்திலே உங்கள் முகங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. If you remember a man called Moses, 40 days he was in the presence of God. அங்கே மோசே என்ற மனிதன் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் என்று சொன்னால் 40 நாட்கள் கர்த்தருடைய பிரசன்னத்திலே இருந்தான். But when he came down, அவன் மீண்டும் வந்த பொழுது people said, "Oh, it's shining, it's so bright, cover it up." அங்கே ஜனங்கள் சொன்னார்கள், ஐயோ இது மிகவும் பிரகாசமாய் இருக்கிறது, தயவு செய்து உங்கள் முகத்தை மூடிக்கொள்ளுங்க. No L'Oreal, no Revlon, no Pond's, just the presence of God made him handsome. எந்த ஃபேர் அண்ட் லவ்லியும் கிடையாது, எந்த பான்ஸும் கிடையாது, ஆனால் கர்த்தருடைய பிரசன்னம் அவனை பிரகாசிப்பிக்க பண்ணது. Even today I tell the young people, you want to get smart, you want to get beautiful, இன்று நான் வாலிபர்கள் சொல்லுகிற காரியம், நீங்கள் அழகா இருக்க வேண்டுமானால், நீங்கள் அங்கே கவர்ச்சிகரமாய் இருக்க வேண்டுமானால், get close to God. கர்த்தருக்கு சமீபமாய் மாறுங்கள். Spend time with God. கர்த்தரோடு நேரத்தை செலவிடுங்கள். God's presence will change you. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை மாற்றும். The hardness not just of your heart but even of the face will be gone. உங்களுடைய இருதயம் மாத்திரமல்ல, உங்கள் முகமும் மாறும். And God will bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. Amen. God is good, my dear friends. கர்த்தர் நல்லவர் என் நண்பர்களே. And today we have Dr. Jabrat Samuel and Dr. Mercy Jabrat Samuel. அநேக தேவ ஊழியக்காரர்கள் எம் மத்தியிலே இருக்கிறார்கள். We have many pastors. அநேக ஊழியக்காரர்கள், போதகர்கள். I would like to introduce the others for you so that you can know them and you also can pray for them. இன்னும் மற்றவர்களை நான் அறிமுகப்படுத்தி வைக்க விரும்புகிறேன். அப்பொழுது அவர்களை அறிந்து கொள்ளலாம், உங்களுக்கு அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கவும் முடியும். First I would like to invite Joseph Naveen, who led the worship, who led us in the presence of God. சகோதரர் ஜோசப் நவீன் அவர்களை முன்பதாக அழைக்கிறேன். எங்களை ஆராதனையில் வழி நடத்தின சகோதரன். A wonderful brother in the Lord. கர்த்தருக்குள்ளாய் மிக அருமையான சகோதரன். Pastor P.S. Matthew. Pastor P.S. Matthew. He's again a wonderful brother in the Lord. அவர் கர்த்தருக்குள்ளாய் மிக அருமையான சகோதரனாய் இருக்கிறார். He's got a marvelous testimony. He's doing an awesome ministry there. அவர் மிகவும் வல்லமையான ஒரு ஊழியத்தை செய்கிறார் அங்கே. Many of you who know Vyasarpadi, you know what it is famous for. வியாசர்பாடியை பற்றி கேள்விப்பட்டால் அது எதற்கு பிரபல்யமானது என்பது உங்களுக்கு தெரியும். Thugs, drugs, prostitution, everything. எல்லா விதமான விபச்சாரம் மற்றும் கொள்ளை போன்றதான காரியங்களுக்கு மிகவும் அங்கே பிரசித்தி பெற்றது. God has raised him up in that place to minister. I've been to his church. அப்படிப்பட்டதான இடத்திலிருந்து கர்த்தர் அவரை எழுப்பி இருக்கிறார். Brother Joshua and his wife, please come. They are working in almost 40 villages in and around
மஞ்சம்பாக்கம் and மாதவரம். மஞ்சபாக்கம் மாதவரம் போன்ற பிரதேசங்களிலே 40 கிராமங்களுக்கு மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். Pastor Jeevanandam, he is from a place called Thiruverkadu. I go to his church very often. அவருடைய ஊழியத்துக்கு நான் கடந்து செல்வேன் சபைக்கு. We are planning a 3-day gospel meeting convention in Thiruverkadu. திருவேற்காட்டிலே அங்கே 3 நாள் சுவிசேஷ கூட்டத்தை நாங்கள் ஒழுங்குபடுத்தி யோசித்திருக்கிறோம். Right inside the house of Satan. அங்கே பிசாசினுடைய வீட்டிலே To shake his throne. அவனுடைய சிங்காசனத்தை அசைப்பதற்காக. To deliver people. ஜனங்களை விடுதலை செய்வதற்கு. He is Joel Lazarus from Sri Lanka. We distributed saris through these precious pastors. இந்த ஊழியர்களுக்கூடாக अनेक சேலைகளை நாங்கள் கொடுத்தோம். To many widowed women. अनेक விதவை தாய்மார்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். One big family, we are going to see the King. Hallelujah, hallelujah. Shepherds watch the flocks by night, seated on the ground. Angel of the Lord came down, and glory shone around. Fear not, for mighty dread, seize the troubled mind. Let tidings of great joy I bring to you and all mankind. Glory to God, all glory in the highest. So we lift our hands and worship as we lift your holy name. గగనాన దూతాలియా శాంతి గీతాలు కీర్తించి ప్రకటించగాను సమాధాన గీతికను గళమెత్తి పాడి నలు దిశల కీర్తిని ప్రకటించగా அழைத்து கொண்டீரே ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க நாமம் எல்லாம் கரங்களை அசைத்து பாடுவது பாடல ஐயா வாழ்க wave your hands வாழ்க நாமம் வாழ்க. மிஸ்ஸஸ் ஃப்ளாரன்ஸ் அவர்களை அழைக்கிறோம். ஒரு சிறு சாட்சி கர்த்தர் அவர்கள் மகனுக்கு செய்த அற்புதத்தை அவர்கள் முன் வந்து கடவுளுக்கு மகிமை செலுத்தும்படியாக அவர்களை அழைக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டோடைய பெரிய கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் கிருபையாக சுகத்தோடு எங்கள் குடும்பத்தை காத்து வைத்திருக்கிறார். அவருடைய பெரிய கிருபை தான். பயங்கர ஆபத்தான ஒரு சூழ்நிலை நாங்கள் இருந்தோம். என்னுடைய மகன் ஜான் விக்டர் கார்னியாவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்து நல்ல 76% எடுத்து நன்றாக பாஸ் பண்ணி வந்தவன் திடீரென்று பார்த்தால் அவன் படுத்தவன் எழும்ப மாட்டான், எதுவும் சாப்பிட மாட்டான், யாரோடையும் பேச மாட்டான், தாடி வளர்த்து கொண்டு ஒரு பைத்தியக்காரனை போல படுத்து கொண்டிருப்பான். ஒரு வயலண்டாக கூட பிஹேவ் பண்ணுவான். நம்ம எதுவும் பேச முடியாது. நாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பிரதர் ஜான் அவர்களும் சிஸ்டர் அவர்களும் வந்து அவர்கள் அவனுக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்து அவனுக்காக ஜெபித்து எங்கள் வீட்டில் ஒரு நல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுத்தார்கள், ஜெபம் பண்ணார்கள். அந்த அசுத்த வல்லமை அவன் ஓடி போகும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அதை அடியால் கூட அந்த ஆவிக்குரிய கண்களால் காணும்படியும் கர்த்தர் கிருபை செய்கிறார் அந்த அசுத்த வல்லமை. அதோடு அதுக்கப்புறம் கர்த்தருடைய கிருபையால் நன்றாக ஸ்தோத்திரம் பண்ணி திருப்பியும் அவனுக்கு ஏதோ ஒரு பயத்தின் ஆவி அவனை பிடித்து கொண்டிருந்தது. மறுபடியும் எங்கள் குடும்பத்தையே அழித்து விடுவேன் என்ற ஒரு நிலைக்கு அவன் வந்து விட்டான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் கண்ணீரிட்டு கதறி ஐயா அவர்களை பிரதர் ஜான் அவர்களை அழைத்தும் ஓடி வந்து அவர்கள் மட்டுமல்ல சிஸ்டரும் கூட வந்து எங்களுக்காக ஜெபித்து எங்களை தேட்டி அவனை சமாதானப்படுத்தி செல்வார்கள். மறுபடியும் அவன் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளில் ஒரு 7 மணிக்கு அவ்வளோதான் அவங்களை எல்லாம் கொண்டுடுங்க அப்படின்னா ஜபத்தோட அவனோட பேசி அடுத்தது நான்
ஜெபம் பண்ணலாம்னு சொல்லி ஜெபம் பண்ணார். கர்த்தருடைய ஆவி என்னை நிறைத்தது. அவருடைய கிருபையினால் அவருடைய வல்லமையினால் அவர் நிறைத்தார். பிள்ளை பொழுது நன்றாக இருக்கிறார். ஆண்டவருக்கே துதிக்கான மகிமை எல்லாம் உண்டாவதாக. பிராமண குடும்பத்தில் பிறந்து அந்த பிராமண குடும்பத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எவ்வளவோ பாடுகளை அனுபவிச்சு இன்னும் கடவுளை வந்து இறுக பிடிச்சு அவரை இன்னும் அவரே தேவன் என்று அவரோட குடும்பத்தில் வைராகியமாக இருக்கிற பிரசாத் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுற அஞ்சனா அவர்களை அவங்களே பகிர்ந்தா இன்னும் நல்லா இருக்கும். அவங்கள முன்னாடி வந்து கடவுளுக்கு மகிமை செலுத்தும்படியாக ஒரு சாட்சி சொல்கிறதுக்காக அழைக்கிறோம். தேங்க்யூ. ப்ரைஸ் தி லார்ட். நான் ஆண்டவரை ஏற்று மோர் தென் 10 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. நான் வந்து ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்தேன், கேத்தலிக் இன்ஸ்டியூஷனில் படித்தேன். அங்கேருந்தே எனக்கு ஜீசஸ் மேலே ஒரு நம்பிக்கை வந்தது. ஆனால் ஒவ்வொரு டைமும் பார்த்திங்கனாக்கா நிறைய சோதனை வந்தது. அதிலெல்லாம் வந்து கடவுளை இருக்க பிடிச்சதுனால நான் ஒவ்வொரு சோதனையிலேருந்தும் மீண்டு வந்துட்டேன். இப்போ எனக்கு கேன்சர், பிரஸ்ட் கேன்சர் இருந்துச்சு. இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடவுள் என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. ஸோ க்ளோரி டு காட். ஸோ ஒவ்வொரு கீமோதெரப்பியும் போதும் ஜான் லதா கிட்ட ஃபோன் பண்ணி கீமோதெரப்பி ஏறும்போதே ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரை நினச்சி ப்ரே பண்ணிகிட்டே இருப்போம். அந்த கீமோதெரப்பி எப்படி போச்சுன்னே தெரியாது. யாருமே என்னை பார்த்தா கேன்சர் இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து ரேடியேஷனும் முந்தானேத்தி தான் முடிஞ்சுது எனக்கு எல்லாமே. ஸோ கடவுள் வந்து என்னோட கூட இருக்கிறதுனால தான், ஆண்டவர் இயேசு மட்டும் தான் நான் நம்பிட்டுருக்கேன். அதனால இவ்வளோ நாள் என்னால் நல்லபடியாக இருக்க முடிஞ்சது. ப்ளஸ் என்னுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் லீவ் கொடுத்து சேலரியும் கொடுத்தாங்க அங்கே ஆஃபீஸில். ஸோ ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் யாராவது எனக்கு மணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடுவாங்க என்னுடைய இதுக்கு. ஸோ அந்த லெவலுக்கு வந்து கடவுள் வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் கடவுளுக்காகவே தான். தேங்க்யூ. க்ளோரி டு காட். கண்மணி கண்ணோரங்கு கற்பகமே கண்ணோரங்கு. Lower at the matter as they eat the pretty nattale. Yavi soka pavela. Sarasima gena sundar paata sina yakvage. Arutha sina ada sabavula. வாழ்க வாழ்க. Hallelujah. Please read Isaiah chapter 9 and verse 6. ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது சீக்கிரமாய் வாசியுங்கள். Christmas is a wonderful season. நத்தார் என்பது மிகவும் அருமையான ஒரு காலம். We look forward to Christmas. நத்தார் என்று நாங்கள் பார்க்கிற பொழுது, and it's a season where we remember our loved ones and our dear ones. அந்த காலத்திலே தான் நாங்கள் நேசிக்கிறவர்களையும் எங்கள் நேசமானவர்களையும் நாங்கள் பார்க்கிற நாட்கள். And we visit them, we invite them, we share gifts. நாங்கள் அவர்களை சந்திப்போம், அவர்களை போய் நாங்கள் பார்ப்போம், அவர்களோடு கூட எங்கள் அன்பளிப்புகளை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். Christmas is a time when we give gifts and receive gifts. நத்தார் என்கிறதான நாட்களிலே தான் அநேக அன்பளிப்புகளை கொடுப்பதும் பெற்றுக்கொள்வதுமான நாட்களாய் இருக்கிறது. And I was just browsing the internet a few days ago. நான் அங்கே இணையதளத்துக்கூடாக நான் சென்ற பொழுது, and there were a lot of new ideas about how to gift someone. எப்படி இன்னொருவருக்கு ஒரு அன்பளிப்பை கொடுப்பது என்று சொல்லி அநேக விதமான ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. 5 years ago they were not there. 5 வருடங்களுக்கு முன்பதாக அப்படி இருக்கவில்லை. You just buy something you like and give the other person. நீங்க எதை விரும்புறீங்களோ அதை வாங்கி அடுத்தவருக்கு கொடுப்பீங்க. But I learned it is not that way. ஆனால் அது அப்படி அல்ல என்று நான் கற்றுக்கொண்டேன். You buy something the other person likes and gift it to them. அடுத்தவருக்கு என்ன விருப்பமோ அதை வாங்கி நாங்க கொடுக்கணும். It takes a lot of care. அதற்கு மிகவும் கரிசனை அவசியம். The husband has to find out what his wife likes. ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு என்ன பிடிக்கும்னு கண்டுபிடிக்கணும். The wife has to find out what the husband likes. மனைவி தன்னுடைய கணவனுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி தேடி பார்க்கணும். And it takes a lot of care. அதற்கு மிகவும் கரிசனை அவசியம். And when we give gifts like that, அப்படிப்பட்ட ரீதியிலே ஒரு பரிசிலை ஒரு அன்பளிப்பை கொடுக்கிற பொழுது, you touch the deepest part of their hearts. அவருடைய இருதயத்தின் ஆழத்தை நீங்கள் தொட முடியும்.
And the very reason for Christmas is because God gave us a gift. நத்தார் என்று சொல்வதன் முக்கிய நோக்கம் என்னவென்று சொன்னால் தேவன் எங்களுக்கு ஒரு அன்பளிப்பை கொடுத்தார். Yes, God gave us the greatest gift ever, and that is why we celebrate Christmas. உலகத்திலே இருக்கிறதான மிகவும் உன்னதமான ஒரு அன்பளிப்பை தேவன் எங்களுக்கு கொடுத்தார். அதைத்தான் நத்தார் என்று நாங்கள் கொண்டாடுகிறோம். What is Christmas? என்ன நத்தார் என்றால் என்ன? And what does it mean to you? அது உங்களுக்கு என்ன அர்த்தத்தை கொண்டு வருகிறது? So, God gave us a gift. தேவன் எங்களுக்கு ஒரு அன்பளிப்பை கொடுத்தார். The greatest gift ever man received. அந்த உலகத்திலே இருக்கிற எந்த மனுஷனும் பெறக்கூடியதான மிகவும் உன்னதமான ஒரு அன்பளிப்பு அது. And that is what we celebrate once every year called Christmas. அதைத்தான் ஒவ்வொரு வருடமும் நத்தார் கிறிஸ்மஸ் என்று சொல்லி நாங்கள் கொண்டாடுகிறோம். Can you just imagine? நீங்கள் சிந்தித்து பார்க்கலாமா? The great God அந்த ஒரு உன்னதமான ஒரு தேவன் who created the sun, the moon and the stars. வானத்தையும் பூமியையும் அங்கே சூரியனையும் சந்திரனையும் படைத்தவர். I'm very sure many of us will know NASA. நாசா என்று சொல்லுகிறதான ஆய்வுக்கூடத்தை பற்றி அநேகர் அறிந்திருப்பீர்கள். They research about the space, the stars, the sun, the moon. வானத்தையும் வானவெளிகளையும் அங்கே சூரியனையும் சந்திரனையும் ஆராய்கிறதான இடம். And they have been doing that for many years now. அதை பல வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறார்கள். So many scientists are there. எத்தனையோ விஞ்ஞானிகள் அதில் இருக்கிறார்கள். And if you ask them, have you studied it fully? அவர்களிடத்தில் கேட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுவதும் ஆராய்ந்து முடிந்தாயிற்றா என்று They say no. அவர்கள் சொல்வார்கள் இல்லை. And all these things God just created in a fraction of a ஆனால் இந்த second. எல்லா காரியங்களையும் ஒரு இமை பொழுதிலே ஆண்டவர் சிருஷ்டித்தார். God said, let there be sun, and it was there. அங்கே சூரியன் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் சூரியன் வந்தது. Everything by His word, and in no time God created. அவருடைய வார்த்தையினாலே எல்லா காரியங்களும் ஒரு இமை பொழுதிலே வந்தது. The medical science is researching on the human body for years and years and years. மருத்துவ விஞ்ஞானம் அங்கே வருட கணக்காக மனுஷனுடைய சரீரத்தை ஆராய்ந்து அறிகிறது. People are spending their lifetimes researching. மனுஷர்கள் தங்களுடைய வாழ்நாளையே இந்த ஆய்வுக்கு செலவிடுகிறார்கள். And do you know how God created the human body? ஆனால் இந்த சரீரத்தை, மனுஷ சரீரத்தை ஆண்டவர் எப்படி